பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நான் எடுத்த வேத பகுதி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை இந்த பகுதியில் வைத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம், உன் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். 11ஆம் வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக ஆசீர்வாதங்களை இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அங்கே அநேக கட்டளைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான கட்டளை, மீறுதலையும் பாவத்தையும் தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை விரும்பி எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் எச்சரிப்புகளையும் கண்டுகொள்ளாமல் போய்விடுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளும் பொழுது, தன்னுடைய மீறுதலையும் தன்னுடைய பாவத்தையும் அறிந்து அதை விட்டு விலகும்போது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு பெருந்திரள் கூட்ட மக்கள் பார்த்திங்கன்னா தங்கள் பாவத்தையும் தங்கள் தவறையும் உணராமல் ஆசீர்வாதத்தை மட்டுமே விரும்பி அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்காக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் இறுதியில் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதங்கள் அடைந்தாலும் அது வேதனையாகவே முடிந்து விடுகிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் முதலாவது நம்மை சரிப்படுத்துவோம். நமக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நமக்குள்ளே இருக்கிற மீறுதலையும் பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக பெரும்பான்மையான ஊழியர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளே ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இவர்களும் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு செல்கிறார்கள், தவறல்ல. ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய மீறுதலையும் நம்முடைய பாவத்தையும் உணர்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள வேண்டும். அதை உணர்த்துகிற தேவனுடைய ஊழியர்கள் எழும்ப வேண்டும். ஆமென். நம்முடைய தவறையும் நம்முடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது நம்ம சரியான பாதையில் தேவனுடைய பாதையில் நடப்பதற்கு அது பேருதவியாக இருக்கும். நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு பாவம் செய்கிறான். பாவம் செய்து பத்சேபாளோடு கூட பாவம் செய்து அந்த பாவத்தை அப்படியே மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் செய்தது மிகப்பெரிய ஒரு பாவம். இத்தனைக்கும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுக்கு பிரியமானவன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பாவத்தை செஞ்சுட்டு அதை அப்படியே மூடி மறைத்து விட்டான். தேவன் நீதி உள்ளவர். தம்முடைய ஊழியக்காரன் நாத்தானை அனுப்புகிறார். அனுப்பி தாவீது செஞ்ச பாவத்தை அவனுக்கு உணர்த்துகிறார், தெரிவிக்கிறார். இதை கேட்ட உடனே தாவீது தவறை உணர்ந்து கொள்கிறான், தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொள்ளுகிறான். தேவ சமூகத்தில் போய் விழுந்து கடந்து அழுகிறான். இரக்கத்துக்காக, தேவனிடத்தில் இரக்கம் பெறுவதற்காக தேவனிடத்தில் விழுந்து கிடக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை தாவீதுடைய பாவத்தை உணர்த்துவதற்கு அன்றைக்கு தீர்க்கதரிசி போய் சொல்லாவிட்டால், உணர்த்தாவிட்டால் தாவீதுடைய வாழ்க்கை படுமோசமாய் மாறி இருக்கும். ஆனால் தாவீதுக்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரன் அனுப்பி அவன் பாவத்தை உணர்த்தினார், அவன் மீறுதலை உணர்த்தினார். தாவீது தேவ சமூகத்தில் போய் விழுந்தான், அழுதான், மன்றாடினான், உபவாசம் பண்ணினான், சாப்பிடாமல் இருந்தான், கண்ணீரோடு கூட தன்னுடைய பாவத்துக்காக வருந்தினான். தேவன் அவனை மனதார மன்னித்தார், அவனை ஆசீர்வதித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவன் ராஜா, தாவீது ஒரு பெரிய ராஜா, அவன்கிட்ட போய் எப்படி பாவத்தை உணர்த்துவது என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி போகாமல் இருந்திருந்தால் அது தாவீதுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும்.
தாவீதுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு தாவீது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவன் செய்த தவறையும் மீறுதலையும் உணர்த்த வேண்டும் என்று சொல்லி தைரியமாக எழும்பி பிரசங்கம் பண்ணின உணர்த்தின நாத்தானை போல தேவனுடைய ஊழியர்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். ஆமென். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தவறு செஞ்சால் பாவம் செஞ்சால் அதை உணர்த்துகிற ஒரு தேவனுடைய ஊழியர்கள் இன்றைக்கு தேசத்தில் எழும்ப வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து மனம் திரும்புங்கள். அநேகர் பாவத்தில் சிக்கியிருக்கீங்க. தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் விபச்சார வேசித்தன காரியங்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவத்தை இன்றைக்கு ஆண்டு வெளிப்படுத்துகிறார், உணர்த்துகிறார், தெரிவிக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பும் பொழுது நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த 58ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் விட்டு நம்ம மனம் திரும்பி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது நம்மை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்வதிச்சிருவார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதலையும் இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்திருக்கிறார். நம்ம எந்த பாவத்தில் சிக்கியிருக்கிறோம், எதில் நம்ம மீறுதல் பண்ணியிருக்கிறோம், எதில் நம்ம அடிமையாக இருக்கிறோம், எந்த பாவத்தில் அடிமையாக இருக்கிறோம், எந்தெந்த காரியத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ம மீறி போயிருக்கிறோம், நீ உணர்ந்து மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆண்டவர், நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவத்தையும் தெரிவி என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் தெரிவித்திருக்கிறோம், நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.